வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு ராஜாவை கூட்டிட்டு வராரு. அப்புறம் அந்த சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், உங்களை பார்த்தா முன்ன பின்ன கபடி போட்டி தெரியாத ஆளு மாதிரி இருக்கீங்க. நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சிருவீங்களா சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, என் நண்பனை பத்தி என்ன நினைச்சீங்க? அவன் கபடி போட்டியெல்லாம் சாதாரண ஆள், அவனுக்கு நிறையவே ஜெயிச்சிருக்கான் தெரியுமா? நீங்க தேவையில்லாம இனிமே என் நண்பனை சந்தேகப்படாதீங்க. உங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு என் நண்பன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். கண்டிப்பா என்னோட நண்பன் இந்த போட்டியில ஜெயிச்சிருவான், நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சரி நான் கண்டிப்பா நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரேவதி சொல்றாங்க, நாளைக்கு காலையில இந்த போட்டி ஆரம்பிக்குது, அதுக்குள்ள அந்த முத்துப்பாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே மாப்பிள்ள கரெக்டா பாத்துப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாரு சரவணா, உன்னால வந்துட்டு கண்டிப்பா போட்டியில கலந்துக்க முடியாது, சார் தான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கணும், ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், வரீங்களா அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு, நானும் வரேன் அப்படின்ட்டு. சரவணனோட ஒய்ஃப் சொல்றாங்க, என்னங்க கால்ல அடிபட்டு இருக்கு, நீங்க எங்கெங்க போக போறீங்க? நீங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வந்துட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சரவணன், உங்களுக்கு இப்போ கால்ல அடிபட்டு இருக்கு, சோ நீங்க கண்டிப்பா எங்கேயும் வர முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரவணனும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரா சரவணனை பார்த்து, இங்க பாரு நண்பா, கண்டிப்பா அந்த ஆளை நாங்க ஜெயிக்காம விட மாட்டோம், நீ வந்துட்டு தைரியமா இரு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க, இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன சிஸ்டர், மாப்பிள்ளையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல இவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னாங்க, இவருக்கு எல்லா வேலைகளும் தெரிஞ்சிருக்கு. நேத்து பார்த்தா கார்ல உள்ள டயரை வந்து மாத்தி வேலையெல்லாம் பாக்குறாரு, எங்க வீட்டுல வந்து வேலைக்காரனா வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் நிறைய வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவரு பணக்காரர் மாதிரியே தெரியல, ரொம்ப சிம்பிள் மனுஷனா இருக்காரு அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு என் சிஸ்டர், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இவர் வந்து எல்லாத்தையுமே நார்மலா தான் எடுத்துப்பாரு, என் மாப்பிள்ள வந்து என்னைக்குமே பதட்டப்பட்டதே கிடையாது, அவரு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிம்பிளா நடந்துப்பாரு, அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, கண்டிப்பா அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டி வராரு. முத்துப்பாண்டி வந்துட்டு காரை வேகமா வந்து நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து இறங்குறாரு. முத்துப்பாண்டியோட பாத்தத்தோட சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, அவர்தான் அந்த முத்துப்பாண்டி, கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்களுக்கு நம்மளை எப்படியாவது காலி பண்ணணும், அதுதான் அவங்களோட திட்டம், என்ன ஆனாலும் சரி நீங்க இடையில போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறியா? நீ எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் போட்டி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் ஏன் வந்து நீங்க கதறிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. உங்க பயம்தான் எங்களுக்கு ரொம்பவே பிளஸ், ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, நாங்க இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன் அப்படின்னு. இது கேட்டதும் அவரு செம்ம டென்ஷன் ஆகுறாரு, இங்க பாரு, உன்னால கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த சரவணனை காலி பண்ணி
அவர் அந்த போட்டியில கலந்துக்க விடாம பண்ணீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா உங்களை அதிகாரிங்க விட மாட்டாங்க. நான் அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இது கேட்டதும் முத்துப்பாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, புத்திசாலித்தனமா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நீ கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட பசங்க பல வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா அந்த முத்துப்பாண்டி கிட்ட, சரி சரி, நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த முத்துப்பாண்டி முறைக்கிறாரு. அப்போ சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி சரவணனை நீங்க காலி பண்ணீங்களே, அதே மாதிரி இவரையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல இருந்து நீங்க போறதுதான் நல்லது, போயிருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற போட்டியில நம்ம சந்திக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப தேவையில்லாம மிரட்டி எங்களை போட்டியில தோற்கடிக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணாத, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் முத்துப்பாண்டி கோவமா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவருடைய ஆட்களை கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் இடத்துக்கு வந்ததோட முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருங்கடா, அவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் கண்டிப்பா உங்களை தோற்கடிச்சிருவான் அப்படின்னு தோணுது. என்ன ஆனாலும் சரி, அவன் அந்த போட்டியில ஜெயிக்கவே கூடாது. அதுவும் பக்கத்தூருக்காரன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அந்த ரவுடிக சொல்றாங்க, அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, எப்படியும் நாங்க ஜெயிச்சிருவோம்னா, நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க அப்படிதான் சொல்றீங்க, ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அவனை காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாலும் நீங்க அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க ஜெயிச்சிருவோம். எத்தனை வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்கோம். அவனை பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்கான். அவன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கெல்லாம் இந்த போட்டியை பத்தி எதுவும் தெரியாதுண்ணா. இது கேட்டதும் அவரும், சரி என்னமோ சொல்றீங்க, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ முத்துப்பாண்டியோட மனைவி நேரா முத்துப்பாண்டி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, அவங்க என்னங்க எதிர்பார்க்கிறாங்க, அந்த கோவிலுக்குள்ள சாமி கும்பிடணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மத்தபடி அவங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனைய ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஏங்க நீங்க இப்படி முடிவு பண்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, தேவையில்லாம தலையிட்டுட்டு பிரச்சனை பண்ணாம கிளம்பு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ முத்துப்பாண்டி நினைக்கிறாரு, இவன் என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணாம தேவையில்லாம அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், நாளைக்கு போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில அந்த டிரைவர் பையில எப்படியாவது நம்ம தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு முத்துப்பாண்டி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டிகள் ஆரம்பமாகுது. எல்லாரும் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. சரவணனை ஒரு வண்டியில வச்சு கூட்டிட்டு வராங்க. வந்ததோட முத்துப்பாண்டி நேரா சரவணன்ட்ட இங்க பாரு, உன்னை போட்டியில தோற்கடிச்சேன், அதுக்காக உன்னை காலி பண்ண, சோ நீ உன் நண்பனை இறக்கிருக்க, அவனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வரப்போகுது பாரு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி என் புருஷன் சாதாரண ஆள் கிடையாது. சுலபமா அவரை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு பேசுற. ஆனா நீ நினைக்கிறது இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசினதும் அவரு கோவப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாரு, இப்படியே பேசுறத விட்டுட்டு உன்னோட ஆட்கள்கிட்ட போயிட்டு எப்படியாவது இந்த போட்டியில இருந்து விலகிறதுக்கான வழிய பார்க்க சொல்லு. ஏன்னா அப்பட்டமா தோற்கிறத விட்டுட்டு நாகரிகமா விலகிக்கிறது நல்லது. இதை கேட்டுட்டு முத்துப்பாண்டி சொல்றாரு, அந்த திமுரு பிடிச்சவனோட பொண்டாட்டி தானே நீ, அப்ப நீயும் இப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, புருஷனுக்கு உள்ள முழு திமிர்ல காவாசி கூட எனக்கு இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்ல, அப்ப முத்துப்பாண்டி முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, கடவுளே, எப்படியாவது இவரை ஜெயிச்சிடணும், இவரை ஜெயிச்சு எப்படியாவது இந்த ஊர் மக்கள் மறுபடியும் கோவிலுக்கு வர்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பமாகுது. நம்ம ஹீரோ செம்ம சூப்பரா விளையாடுறாரு. கூடவே ராஜாவும் இருக்காரு. 2 போட்டிகள்ல நம்ம ஹீரோ பாயிண்ட்ஸ் கம்மியா வாங்குறாரு. அதுக்கப்புறம் 4-5 போட்டிகள்ல ஹீரோ சரியான
நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கி வந்து ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டீம் வந்து ஜெயிச்சிருது. இதை பார்த்துட்டு முத்துப்பாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப முத்துப்பாண்டி இதை பார்த்துட்டு, இங்க பாருங்க, இவன் இந்த ஊருக்காரனே இல்ல, இந்த ஊருக்காரன் போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தா நான் கண்டிப்பா ஒத்துக்கிடுவேன், நீங்க எல்லாரும் கோவிலுக்கு வரலாம். ஆனா இவன் இந்த ஊருக்காரனே கிடையாது, சோ இந்த போட்டி செல்லுபடியாகாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அது போட்டி ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். போட்டி நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நீ என்ன இப்படி பேசுற? இங்க பாருங்க, இங்க எல்லாரும் நல்லா காதுல வாங்குங்க. இவரு இந்த போட்டியில நான் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எதிரா சவால் விட்டாரு. நானும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். இப்போ போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சுட்டேன். ஊர் மக்கள் எல்லாருமே கோவிலுக்குள்ள வரத்துக்கு அனுமதியும் கிடைச்சிட்டு. ஆனா இவர் கடைசி நேரத்துல இப்படி சொல்றாரு, எல்லாருமே வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு. அப்ப எல்லாருமே முத்துப்பாண்டிய பார்த்து, ஆமா முத்துப்பாண்டி, நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. போட்டியில ஜெயிச்சா ஊர் மக்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு அனுமதி உண்டு அப்படின்னு நீ சொன்ன. ஆனா இப்ப கடைசி நேரத்துல இப்படி மாத்தி பேசுறது ஒரு வகையிலையும் நியாயம் இல்ல. நீ நியாயம் இல்லாம பேசுற முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் எனக்கு அடிமையா இருந்த நீங்க எல்லாரும் இப்ப என்ன என்னை எதிர்த்து பேசுறீங்களா? கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு பேசுங்க நான் யாரு அப்படின்ட்டு. நான் என்னை எதிர்த்தவன் எவனும் இருந்தது கிடையாது. அதுக்கு அந்த ஊருக்காரவங்க சொல்றாங்க, இங்க பாரு முத்துப்பாண்டி, இத்தனை நாளும் நீ ஒன்னு சொல்லி இருந்த, எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி நாங்க நியாயப்படி இந்த போட்டியிலையும் ஜெயிச்சிட்டோம், நாங்க கோவிலுக்குள்ள வருவோம், அதை உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் முத்துப்பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஊர் மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முத்துப்பாண்டி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ நேரா முத்துப்பாண்டி கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, நடந்த வரைக்கும் நடந்ததாவே இருக்கட்டும், சோ இப்பயாவது வந்து எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, தவறு செய்தது எல்லாத்தையுமே மறந்துருங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எங்கிருந்தோ வந்த நீ எனக்கு நீ எதிரியா மாறி இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதே மாதிரி பழி வாங்குற நோக்கம் இருந்தா அது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுட்டு நீங்க மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் முத்துப்பாண்டி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. முத்துப்பாண்டியோட மனைவி நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நானும் பல வருஷமா அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா அவரை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பதான் நீங்க வந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கோவிலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவரு அப்பையிலேருந்தே அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ், என்னால இந்த வாட்டி ஊர் மக்களை கோவிலுக்குள்ள வர வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் தம்பி, நல்ல வேலை, போட்டியில ஜெயிச்சு எல்லாரையும் வர வச்சிட்டீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சூப்பரான பொங்கல் ஆஃபர் ஒன்று போய்கிட்டு இருக்கு. மொத்தமா 13 கிளிப்ஸ், ஒரு ஹேர் பேண்ட் எல்லாமே சேர்த்து 14 திங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பொங்கல் ஆஃபர் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 99 ருபீஸ் காம்போ ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இது பொங்கல் வரைக்கும் தான், பொங்கலுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும் தாங்க. மறக்காம ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸை நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம 129 ஆஃபர், 149 ஆஃபர் அப்படின்னும், அப்புறம் 200 ருபீஸ்க்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீங்க. 200 ருபீஸ்க்கு டோட்டலா 14 கிளிப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த 200 ருபீஸ்க்கு வந்து நீங்க ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கவே வேண்டியதில்லை. ஸோ 200 ருபீஸ் மட்டும் பே பண்ணா போதும், உங்களுக்கு 14 கிளிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.